வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. சாயங்கால நேரத்துல நீங்க சும்மா ரிலாக்ஸா குடிக்கிற ஒரு கப் காஃபி இல்லைன்னா கொஞ்சம் லேட்டா சாப்பிட்ற டின்னர், இந்த மாதிரி ரொம்ப சாதாரணமா தெரியற பழக்கங்கள் நமக்கே தெரியாம நம்மளோட ஆழ்ந்த தூக்கத்தை எப்படி காலி பண்ணுதுன்னு இந்த ஆய்வுல பார்க்க போறோம். வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். பிரசாத்னு ஒரு ட்ரேடர் இருக்காரு. அவருக்கு சாயங்காலம் ஆக ஆக மூளை கொஞ்சம் சோர்வாகும் போது ஒரு கிக் வேணுமா, அதுக்காக காஃபி குடிப்பாராம். ஆனா அவரு சொல்ற மாதிரி அந்த ஒரே ஒரு கப் காஃபி அன்னைக்கு ராத்திரியோட மொத்த தூக்கத்தையும் கெடுத்துடுமா. இது நம்மள பல பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம்தான் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம், ஒரு கப் காஃபியோ இல்ல நம்ம ராத்திரி சாப்பிடுற சாப்பாடோ இது எப்படி நம்ம தூக்கத்துல இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கிற முதல் குற்றவாளி கஃபின். அதாவது நம்ம காஃபி டீல இருக்கிற அந்த சமாச்சாரம் தான். நீங்க மதியம் குடிக்கிற காஃபி ஏன் ராத்திரி வரைக்கும் உங்களை தூங்க விடாம படுத்துதுன்னு பார்க்கலாம். இத புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஹாஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். தமிழ்ல அரை வாழ்நாள்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள். நீங்க எடுத்துக்கிட்ட ஒரு பொருள்ல பாதி உங்க உடம்ப விட்டு வெளியே போறதுக்கு ஆகிற நேரம் தான் அது. இப்ப இந்த ஸ்லைட பாருங்களேன், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு காஃபி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராத்திரி 10 மணிக்கு நீங்க தூங்க போகும்போது கூட அதுல பாதி, அதாவது 50% கஃபீன் உங்க ரத்தத்துல சுத்திட்டு தான் இருக்கும். அட விடியற்கால 4 மணிக்கும் கூட ஒரு 25% தாக்கம் அப்படியே இருக்கலாம்னு பாத்துக்கோங்க. இதை எப்படி சொல்லலாம்னா, உங்க மூளைக்குள்ள ஒரு செக்யூரிட்டி கார்டு உட்காந்துக்கிட்டு ஏய் தூங்காதே முழிச்சிரு அப்படின்னு ராத்திரி பூரா கத்திக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? கஃபின் நம்ம உடம்புல செய்யற வேலை அச்சஸ் எல்லாம் இதுதான். இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான ரூல் என்னன்னா, நீங்க நிம்மதியா தூங்கணும்னா தூங்க போறதுக்கு குறைஞ்சது ஒரு 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே காஃபி டீ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கும்பிடு போட்டணும். சரி, காஃபி கதை முடிஞ்சது. இப்ப நம்ம தூக்கத்தை கெடுக்கிற 2வது பெரிய ஆளுக்கு வருவோம். அதுதான் ராத்திரி நேரத்துல நம்ம கட்டுன்னு கட்டுற கனமான சாப்பாடு. நம்ம வயிறை ஒரு பெரிய கிரைண்டர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம எதை சாப்பிட்டாலும் சரி, அதை அரைச்சு கூழாக்கி ஜீரணம் பண்ற ஒரு பவர்ஃபுல் மிஷின் அது. இப்ப என்ன நடக்குது பாருங்க. நீங்க ராத்திரி ரொம்ப லேட்டா வயிறு முட்டை சாப்பிடும்போது உங்க மூளை அப்பாடா போதுண்டா சாமி ரெஸ்ட் எடுக்கலாம், உடம்ப சரி பண்ணலாம்னு நினைக்கும். ஆனா உங்க வயிறு, அந்த கிரைண்டர், அது ஓவர் டைம் போட்டு அந்த சாப்பாட்டை அரைச்சிக்கிட்டு இருக்கும். மூளை ஒரு பக்கம் இழுக்கும், வயிறு இன்னொரு பக்கம் இழுக்கும். உடம்புக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். இதுக்கு எங்க பாட்டி அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. சூரியன் மறையறதுக்குள்ள ராத்திரி சாப்பாட்டை முடிச்சுடணும்டான்னு சொல்லுவாங்க. அப்போ அது சும்மா பழமொழின்னு நினைச்சேன். ஆனா பாருங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அறிவியல் இருக்குன்னு. அதனால சிம்பிளான ரூல் என்னன்னா, நீங்க தூங்க போறதுக்கு ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்க டின்னரை முடிச்சிடுங்க. அப்போதான் அந்த கிரைண்டர் அதோட வேலையை முடிச்சுட்டு நீங்க தூங்கும்போது உங்க கூட சேர்ந்து ரெஸ்ட் எடுக்கும். இப்போ நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 3வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இது ஒரு பெரிய கட்டுக்கதை. அதாவது ஆல்கஹால் குடிச்சா நல்லா தூக்கம் வரும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது உண்மையா? வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆல்கஹால் குடிச்சதும் வர்றது தூக்கமே கிடையாது. அது ஒரு மயக்க நிலை, அதாவது செடேஷன். உண்மையான தூக்கத்துல நம்ம மூளை உடம்புக்கு தேவையான ரிப்பேர் வேலையெல்லாம் பார்க்கும். ஆனா இந்த ஆல்கஹால் என்ன பண்ணும் தெரியுமா? அந்த முக்கியமான ஆழ்ந்த தூக்க நிலைக்கே போக விடாம நம்மளை தடுத்துரும். இந்த வரைபடத்தை பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். ஆல்கஹால் இல்லாதப்போ நம்மளோட ஆழ்ந்த தூக்கம், அதாவது அந்த டீப் ஸ்லீப் எவ்வளோ அதிகமா இருக்கு பாத்தீங்களா? ஆனா ஆல்கஹால் குடிச்சதும் பாருங்க, அந்த முக்கியமான தூக்கத்தோட அளவு எவ்வளோ மோசமா குறைஞ்சு போகுதுன்னு. இதோட விளைவு என்ன? அடுத்த நாள் காலையில எழும்போது உடம்புல சக்தியே இல்லாத மாதிரி ஒரே மந்தமா தலைவலியோட எழ வேண்டியிருக்கும். இதுக்கு பேரு தான் ஹேங் ஓவர். ஏன்னா உங்க உடம்புக்கு தேவையான உண்மையான ஓய்வே கிடைக்கல. சரி, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதை சரி செய்ய முடியாதா? கண்டிப்பா முடியும். அதுக்கான ஒரு சிம்பிளான 3V டில் டூல் கிட்ட இப்ப பார்க்கலாம். இதை நீங்க இன்னைக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோ உங்களுக்கான செயல் திட்டம். ரொம்ப சிம்பிள். விதி எண் 1, 6 மணி நேர காஃபி ஊரடங்கு. தூங்குறதுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி காஃபி டீக்கு டாட்டா சொல்லிருங்க. விதி எண் 2, 3 மணி நேர டின்னர் டெட்லைன். தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே டின்னர் க்ளோஸ். கடைசி விதி 0 ஆல்கஹால் பாலிசி. நிம்மதியான ஓய்வு வேணும்னா ஆல்கஹாலை தொடவே கூடாது. ஓகே, நாம இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். இன்னைக்கு ராத்திரி உங்களுடைய மாலை நேர பழக்கத்துல நீங்க மாத்திக்க போற அந்த ஒரு சின்ன விஷயம் என்ன? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த ஒரு சின்ன மாற்றம் கூட உங்க தூக்கத்தையும் உங்க வாழ்க்கையும் பெரிய அளவுல மாத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.